எண்ணிய முடிதல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும். நல்லவே எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும். நல்லவே எண்ணல் வேண்டும். ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கநாதனை பாடுவோம். ஸ்ரீரங்கம் சென்றாலே சேராதோ பெரின்பம். ஸ்ரீரங்கநாதனை போற்றுவோம். எண்ணிய முடிதல் வேண்டும். நல்லவே எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும். வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும். வேதாந்த கண்ணன் நீ, வில்லில் ராமன் நீ, கேசவனே மாலவனே, வேங்கடமலை வாழும் நார வடிவம் நீ, மாதவனே யாதவனே, ஏகாந்த விட்டலனே ஆடும் கோகுலனே, ஏகாந்த விட்டலனே ஆடும் கோகுலனே, பாடும் கோவிந்தனே காக்க வருவாய். எண்ணிய முடிதல் வேண்டும். நல்லவே எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும். வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும். ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கநாதனை பாடுவோம். கேட்காமல் செல்வம் தரும், கேட்க யாவும் தரும், ரங்கன் ஜெபம் என்றும் ஜெயம். யாருக்கும் இன்பம் தரும், பேரும் பெற்று தரும், ரங்கன் மனம் நந்தவனம். காவேரி தந்தவரம், ஸ்ரீரங்கன் அன்பின் வரம். காவேரி தந்தவரம், ஸ்ரீரங்கன் அன்பின் வரம். தஞ்சைக்கு நெல்லின் வரம் போற்று அழகாய். எண்ணிய முடிதல் வேண்டும். நல்லவே எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும். வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும். ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கநாதனை பாடுவோம். பகவானே, எல்லாரும் நல்லா இருக்கும். மாமா, உம்ம தம்பி கேஸ் விஷயமா மதுரைக்கு போறேளே, அப்படியே எனக்கு ஒரு உபகாரம் பண்றேளா? மாமா, மாட்டுத்தாவணி குளத்துக்கு எதிரில் ஒரு சந்து வர்றது மாமா. அதுல நேரா போனேன்னா இடப்பக்கம் ஒரு சந்து திரும்புறது மாமா. ஒரு சின்ன கடை தெரியும் மாமா, அதுதான் சாஸ்திரி மூக்கு பொடி கடை மாமா. அதுல நேக்கு ஒரு டஜன் பொடி மட்டும் வாங்கிட்டு வரல மாமா. பதிலே சொல்லாம போறாரே, ஒருவேளை மௌன விரதமோ?
பகவானே, இந்த தடவையாவது கண்டிப்பா நல்லது நடக்கணும்பா. ஐ ஜாலி, ஐ மழை மழை, ஏ ஜாலி. இதெல்லாம் போகக்கூடாது, மழை வருதுல்ல, செருப்படுத்து போடு. சித்தப்பா எப்பப்பா வருவாரு? சித்தப்பாவை கூட்டு வர்றதுக்கு தானே போறேன். ஐ துணி எல்லாம் நனையுது பாரு. டேய், அந்த குடை எடுத்துட்டு வா. இத வந்துட்டேங்க. இந்தாங்க. இந்த புடி. குடையாது, எடுத்துட்டு போ. கொடா, நான் போயிட்டு வர்றேன், நீங்க பத்திரமா இருங்க. சரிப்பா, பாய். பார்த்து போயிட்டு வாங்க. ஏய், மழையில நனையாத, உள்ள வா. ஐயப்பன் சார் வந்துட்டாரா? பார்க்கல சார். என்ன சார் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க? சந்திரமௌலி கேஸ் இன்னைக்கு ஹியரிங் வருதுல்ல? அதோ உங்க கிளையண்ட் வந்துட்டார் போல இருக்கே சார். என்ன ஓய் வைத்தியராமன், காலையில இருந்து டிஃபன் கூட சாப்பிடாம எனக்காக காத்துட்டு இருக்கீர் போல இருக்கு. ஆமாங்க, இந்த கேஸ் நல்ல விதமா முடிஞ்சா தான் மற்றது எல்லாமே. கவலைப்படாத ஓய், நம்ம கேஸ் கட்ட தான் மேல வச்சிருக்கேன். முதல்ல நம்ம கேஸ் தான் வரும். என்ன கேஸ்? அந்த மூணார் பெட்டிஷன் கேஸ். அதான் ஃபர்ஸ்டா? ஆமா. வைத்தியராமன், வைத்தியராமன், வைத்தியராமன். வணக்கம்மா. மிஸ்டர் வைத்தியராமன், உங்க தம்பி மிஸ்டர் சந்திரமௌலி தேன்நிலவுக்காக மூணார் போனவர் இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரல. அப்போ உங்க தம்பி சம்சாரம் என்ன ஆனாங்க? உங்க தம்பி காணாம போய் இன்னையோட 45 நாள் ஆகுது. அது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? யார் கையில போய் சொல்ற? சொல்ற. யார் கையில கொன்னு போட்டுருவேன். நான் இரு இந்த பக்கம். என் தம்பி காணாம போன கேஸ் விஷயமா பார்க்க வந்தேன். ஆட்டை காணும், குட்டியை காணும்னு டெய்லியும் 100 கம்ப்ளைண்ட் குடிப்பீங்க. அதெல்லாம் நாங்க தானே கண்டுபிடிக்கணும். யோ, எங்களுக்கு 2 காலு 2 கை தான் இருக்கு. எங்களுக்குன்னு ஏதாவது டியூட்டி டைம் இருக்கா? 24 மணி நேரமும் டியூட்டி தான். இங்க பாய், இங்க இருக்கிற டேபிள் சேர் எல்லாம் சுத்தமா இருக்குதுன்னா உங்களை மாதிரி ஆளுங்க கூட்டது தான். கேட்டா லஞ்சன்பீங்க. யோ, சிட்டிக்குள்ள ஏகப்பட்ட சைக்கோ கொலை பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நாங்க தான் கண்டுபிடிக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, 1 மாசம் கழிச்சு வா. எவ்வளோ சீக்கிரம் ரிப்போர்ட் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே, ரைட். உங்கள் முன்னாடி தானே அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசினேன். அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் அந்த ரிப்போர்ட் என்கிட்ட வருதோ உடனே நான் ஆக்ஷன் எடுத்துடுறேன். ஏன் தயங்குறீங்க? தைரியமாக போங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். மிஸ்டர் வைத்தியராமன், இந்த வழக்குல முடிவா உங்க தரப்புல என்ன சொல்ல வர்றீங்க? என் தம்பி ரொம்ப நல்லவன். நீங்க தான் தீர விசேஷிச்சு ஒரு நல்ல செய்தியா சொல்லணும். இன்ஸ்பெக்டர் ராஜகுமாரன், இந்த கேஸ் விஷயமா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மயிலாட், இந்த சம்பவம் கேரளா எல்லைக்குள்ள நடந்ததுனால அவங்க கிட்ட இருந்து தான் நாங்க உண்மையை வாங்கணும். அவங்க கிட்ட கேட்டா அந்த தேதியில எந்த சம்பவமும் நடக்கல, எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலன்னு சொல்றாங்க. இப்படி சரியான தகவல் கிடைக்காத காரணத்தினால எங்களால எந்த ஒரு ஆக்ஷனை எடுக்க முடியல. இதுதான் நடந்த உண்மை மயிலாட். நீங்க போகல. ஓகே மயிலாட்.
டிஐஜி ஆதிமூலம். மைலாட், தொலைஞ்ச ஆளோட வைஃப் மென்டல் டிசார்டர் ஆனதால எங்களுக்கு சரியான ஆதாரமோ சாட்சியோ கிடைக்கல. ஸோ we are not able to proceed the case, my lord. ஓகே, நீங்களும் போகலாம். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு என்னமோ மேலிடமோ பணமும் சேர்ந்து விளையாடு இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா தான் தலையிட்டு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும். இந்த வழக்கை வருகிற 15ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். தி கோர்ட் இஸ் அர்ஜென்ட். கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிள் 226 ஹார்ட் கொணர்வு வழக்கின்படி தீர விசாரித்ததில் இந்த வழக்கில் 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாலும் மனித உரிமை கழகமும் இதில் தீவிரமாக இருப்பதாலும் முதல்வர் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கச் சொன்னதாலும் தொலைந்த நபர் என்ன ஆனார் என்பதற்கு தகுந்த சாட்சியங்களோ ஆதாரங்களோ இல்லாத காரணத்தினாலும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றும்படி உத்தரவிடுகிறேன். இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கே சிபிஐ கூப்பிடுறாங்க. சிபிஐனா விளையாட்டா போச்சு. இப்போ புதுசா ஒரு கேஸ் நம்மகிட்ட வந்திருக்கு சார். யாரோ ஒருத்தர் சந்திரமௌலின்னு ஹனிமூனுக்காக மூணார் போனாராம், திரும்பவே இல்லையா சார்? கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 226ல ஆட்கொணர்வு மனு மூலியமா அவங்க அண்ணன் கேஸ் போட்டிருக்காராம் சார். சார், இந்த கேஸ் மனித உரிமை கழகத்துக்கு போயிருக்கு சார். 45 நாளாகி எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல சார். அதனால அவரை உடனடியே கண்டுபிடிக்க கோர்ட் சிபிஐக்கு ஆர்டர் போட்டிருக்கு. சார், இதுல 2 ஸ்டேட் சம்பந்தப்பட்டிருக்கு. இதை டீல் பண்றதுக்கு நம்ம ஆபீஸ்ல யார் சார் ஃபிட் ஆவாங்க? இருக்கவே இருக்காரு, நம்ம வால்டர் கார்த்திகேயன். அவரை தான் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். சார், ஆல்ரெடி அவர் ஒரு கேஸ் விஷயமா போயிருக்காரு. ஐசி, இமிடியேட்டா அவரை ரீகால் பண்ணுங்க. ஏய், போடா மச்சி, சீடிங் பண்ணாத மச்சி. நேரா பண்ணாங்க. ஏய், சொல்லினே இருக்கறல. ஏய், போடா. போடா. ஏய், நம்ம விளையாடுற. நீ மட்டும்தான் கனவிலே குதிக்குமா.
சதீஷ், அப்படி என்ன அவசரம்? அண்ணர் வந்துட்டுமே. வீக்கெண்ட் இல்ல, அவன் எப்படி மிஸ் பண்றது? அவன் எப்போ வருது, நாம எப்போ ஆரம்பிக்கிறது? பந்தியை விரிச்சு வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? தனிமை தனிமை தனிமையடா. இதோ கிளம்பிட்டேன்டா, வந்துட்டே இருக்கேன். ஓகே. உன் பேர் காதில் சொல்லேண்டா. உயிரை பிடுங்கி பிடுங்கி சொல்லேண்டா. Hey, open the door. சார், என்ன சார் வேணும்? எதுக்கு சார் உள்ள வரீங்க? சார், விடா 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 விடுங்க. ஏய் விடா. ஏய் ஏய் விடா. ஏய் ஏய் விடா. ஏய் ஏய் விடா விடா விடா. ஏய் விடு. ஏய் ஏய் விடு. விடா விடா சொன்னா கேளு. ஏண்டா சோம்பேறி, தூங்கிட்டியா? வண்டி ஏறா. சிக்னல் விழுந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் போக மாட்டான்? ஹலோ ஹலோ. இறங்குங்கய்யா. காரெல்லாம் யாரு? பின்னாடி வா. தடையா இருக்குன்னு பாருங்க. காருக்குள்ள இருக்கா பாரு. போனா போயிருப்போம். நல்லா செக் பண்ணுங்க. வண்டியாத கார் பண்ணி திருப்பி அனுப்புங்க. கார்லாம் பாருங்க, அது போச்சுங்க. சீக்கிரம் போ. ரூட்டை கிளியர் பண்ணுங்க. May I come in, sir? எஸ் Sir, வாங்க மிஸ்டர் கார்த்திகேயன், டேக் யூர் சீட். thank you, sir. மூணாருக்கு ஹனிமூன் போன கப்பிள்ஸ். அதுல லேடி மட்டும் பைத்தியமா திரும்பி வந்திருக்கு. பையன் என்ன ஆனானே தெரியல. இந்த கேஸ்ல 2 ஸ்டேட்டும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு உங்களை நான் டிவைட் பண்றேன். உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன், சார். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு 2 பேரை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு யாரு வேணும் சொல்லுங்க. எனக்கு கனகவேல் அண்ட் கதிர்வேல் இந்த 2 பேரையும் கூட அனுப்புனீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஷூர். தேங்க்யூ, சார்.
ஆஹா பரவாயில்ல பாஸ், ஓப்பனிங்கே நம்ம லிஃப்ட்ல மேலே கூட்டு போறாங்க. அப்ப லைஃப்ல லிஃப்ட் ஆயிட்டோம்னு அர்த்தம். சும்மா வாய முடியும். சந்தியா சம்பந்தப்பட்ட எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன விஷயத்துல கூட க்ளூ கிடைக்கும். பி கேர்ஃபுல். எஸ் சார். கடப்பாறையை கொண்டு இடிச்சா கூட திறக்க மாட்டான் போட்டிருக்கே. யாருங்க வேணும்? மிஸ்டர் சந்தியா சந்திரமௌலி ஃபிளாட் இதுதானே? ஆமா, நீங்க? கார்த்திகேயன், சிபிஐ ஆபீசர். உள்ள வாங்க. நான் தான் சந்தியாவோட அப்பா, இவங்க தான் சந்தியாவோட அம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க. சந்தியா ரூமை செக் பண்ணுமே. தாராளமா செக் பண்ணிக்கங்க. ப்ரொசீட். கனகவேல், அது கொல்லப்புறம். லெஃப்ட்ல போங்க. என்ன ஒரே எலிப்புழுக்கையா இருக்கு. ஸோ ஃபர்தரா நாங்க எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மொபைல் டைரி சந்தியாவோட தான். துப்பு கிடைச்சிருச்சு, வர்றேன். இது ரெண்டுத்தையும் இன்வெஸ்டிகேஷனுக்காக எடுத்துட்டு போறேன். எனக்கு இந்த பாவாடை ஜாக்கெட் வேணும். ஏன் துவைக்க போறீங்களா? அலச போறேன், அலசி ஆராய போறேன். ஓகே சார், திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. சரிங்க சார். எனி டைம் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன். கோஆபரேட். ஓகே சார். வரமா. தேங்க்யூ சார். வரேன். நீ வரவே காத்திருந்தேன் நான் எனக்குள் தனியாய். பரவாயில்லையே, கவிதை நல்லா எழுதுறீங்களே மிஸ்ஸஸ் மௌலி. நான் சிபிஐ ஆபீசர் வால்டர் கார்த்திகேயன். உங்க ஹஸ்பண்டுடைய கேஸை விசாரிக்க வந்திருக்கேன். நடந்தது என்னன்னு நீங்க சொன்னாதான் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்ய முடியும். உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்படி மௌனம் மறந்து என்ன பிரயோஜனம்? சொல்லுமா. உங்ககிட்ட தாமா நான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது பேசு. உங்ககிட்ட தாமா நான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது பேசு. சார் ப்ளீஸ், அவங்களே புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காங்க. தெரியும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஹலோ, எங்க இருக்கீங்க? இங்கே தான் சார் இருக்கேன். நீங்க கேஸை பத்தி ஃபீல் பண்றீங்க, நான் வீட்ல கேஸ் இல்லையான்னு ஃபீல் பண்றேன். சிபிஐல வேலை பார்த்து சிலிண்டர் கூட கிடைக்க மாட்டேங்குது. வணக்கம். சொல்லுங்க சார், ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு சார். சந்தியா வீட்ல இருந்து எடுத்த மொபைல் போனை சைபர் பிரான்ச்ல கொடுத்து செக் பண்ணதுல நிறைய ஃபோன் கால்ஸ் ஒரே ஆள்கிட்ட இருந்தா வந்திருக்கு. ஆஹா, சாக்கு சாப்பிட்டு அழகா பேசுறீங்க. யார் சார் அது? மிஸ்டர் சங்கர். ஓகே. மிஸ்டர் கதிரவேல், நீங்க இமிடியேட்டா ஸ்டேஷன் போங்க. ஓகே. சங்கர் பத்தின எல்லா விஷயத்தையும் தரவா விசாரிச்சு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே. மிஸ்டர் கனகவேல். கனகவேல் சிபி, நான் அவருக்கு துணைக்கு போகணுமா? நீங்க சங்கர் வீட்டுக்கு தனியா போறீங்க. எனக்கு துணைக்கு யாரு? நான் உங்ககிட்ட சொல்லல. சொல்லுங்க சொல்லுங்க. கனகவேல், நீங்க வேலையை விட்டு போயிருங்க. ஹலோ, சொல்லுங்க சார். நான் ட்ரீம் டிராவல்ஸ் இருந்து பேசுகிறேன் சார். அந்த ட்ரிச்சி ட்ரிப்பு தானே சார்? அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். சாயந்தரம் 6 மணிக்கு கரெக்டாக வண்டி வந்துடும் சார். ஆமாம் சார், அதை பற்றி கவலைப்படாதீங்க. கரெக்டாக கன் டயத்துக்கு வண்டி வந்து சேர்ந்துடும் சார். சார், அந்த அட்வான்ஸ் மட்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பே பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். பேலன்ஸ் இந்த ட்ரிப்பு முடிஞ்சு வரும்போது டிரைவர்கிட்ட கொடுத்து விட்டீங்கன்னா போதும் சார். ஆமாம் சார், பில்லெல்லாம் டிரைவர்கிட்ட கொடுத்து விட்றேன் சார். ஓகே சார், வாங்க சார்.
சார் இந்த டிராவல்ஸ் ஓனர் சங்கர். ஆமாம், நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் சிபிஐ ஆஃபீஸர். ஒரு கேஸ் விஷயமா அவரை நான் பார்க்கணும். இப்போ தான் சார் அவர் ஃப்ரெண்டு தவறி போயிட்டாருன்னு அடையார் வரைக்கும் போயிருக்காரு சார். தேங்க்யூ. மிஸ்டர் சங்கர், நான் சிபிஐலேருந்து வரேன். உங்க கூட நான் தனியா பேசணும். உங்க கடமையை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து சேருங்க. நிப்பாட்டாரப்பா. ஏன் சார், ஊருக்குள்ள அவ்வளவு இடத்தை விட்டு போட்டு இந்த பூந்தோட்டத்தில் கொண்டு நிப்பாட்டிருக்கீங்களே, நம்ம 2 பேரும் டூயட்டா பாட போறோம். கனகவேல், உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். எது ரகசியமா? முதல்ல நான் சொல்ற ரகசியத்தை கேளுங்க. இது ரகசியம் இப்படி ஓடுறாரு சார். ஐயோ சார், என்ன சார், நான் சொல்றதை கொஞ்சமாவது கேளுங்க. சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. அதான் சொல்லுங்க. சந்தியாவோட போன்ல அவளுக்கு வந்த இன்கமிங் கால் எல்லாத்துலயுமே அதிகமா வந்த போன் சங்கரோட நம்பர் தான். அதுக்கப்புறம் அதிகமா வந்த கால் அன்வர்டன் தான் வந்திருக்கு. பட் ஒன் திங், இதுல இருந்து நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு டெத்துக்கு போனீங்களே, அன்வரோட சாவு, அது சாவு இல்ல, கொலை. கொலைன்னு கண்டுபிடிச்சது நானு. ஐ நோ த சீக்ரெட், யூ நோ த சீக்ரெட். பாத்தியா, கண்டுபிடிச்சது நானு, பேர் வாங்குறது அவரா? இதுக்கு தான் நான் எதையுமே கண்டுபிடிக்கிறது இல்ல. யோ 403 சார், இங்க வாயா. வரேன் சார். சார், என்னையா கேஸ் வேலையை வெளியே அனுப்புனா உன் வீட்டுக்கு போய் சொந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாவகாசமா கேஸ் வேலையை பார்த்து வரியா? நான் சொன்னேன்ல சார், என் சம்சாரம் பச்சை உடம்புக்காரி சார். உனக்கு யாரும் இல்லை சார், எல்லாமே நான் தான் சார். இதான் உனக்கு கடைசி வார்னிங். போய் ஒழுங்கா டியூட்டி பாரியா. போயா. சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லு. ஐ எம் கார்த்திகேயன், சிபிஐ ஆஃபீஸர். நீங்க? எஸ் சார், ஐ எம் நந்தகோபால். டேக் யூர் சீட் சார். தேங்க்யூ. மிஸ்டர் நந்தகோபால், ஆக்சுவலி உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுமா சார்? எனக்கு அன்வருடைய மர்டர் ரிப்போர்ட் வேணும். இப்போதான் 403 திட்டிட்டு இருந்தேன் சார் இது விஷயமா. கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல தன்னோட காரை விட்டுட்டு போன ஒரு பொண்ணோட அட்ரஸ் மட்டும் இப்போ கிடைச்சிருக்கு சார். சார், இது உங்களுக்கு உதவியா இருக்கு, இது வச்சுங்க சார். தேங்க்யூ. கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லா. அப்புறம் இந்த கேஸை பற்றின எஃப்ஐஆர் காப்பி உடனே எனக்கு வேணும். கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன் சார். வரேன். ஓகே சார். ஓகே சார். பை த பை, தேங்க்யூ வெரி மச். ஏங்க? चोली के पीछे का है, चोली के Hello? पीछे, चोली के पीछे का है, चोली के पीछे. என்னை பார்க்கறதுக்கு எல்லாரும் அப்பாயின்மெண்ட்டோட தான் வருவாங்க. நீ என்ன ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துட்ட? இல்லை, நான் வந்தனாவை பார்க்கணும். வந்தனாவா? இந்நேரத்துக்கு அவன் எந்த பப்ல ஆடுறாளோ?
நான் கொட்டாம்பட்டியில இருந்து வந்தேன். ஐயோ, இந்த ப்ரோகிராமை ஃபிக்ஸ் பண்ணவன் யாரு? அது ஒரு நல்ல வெகுமதி. அத வந்துட்டானே. வாயா. வாடி. அம்மணி ஆட்டம் பிரமாதம். நீங்க யாரு?
எப்படியா ரூம்க்கு வந்தீங்க? அந்த TN01M7209 அந்த மாருதி 1000 கார் உங்களுக்கு தானே? எஸ். அந்த காரை வச்சு தான் நான் உங்களை தேடி வந்தேன். சார் அது வந்து சார் சிக்னல்ல நடந்த கொலைக்கு கிடைச்ச ஒரே ஐ விட்னஸ் நீங்க தான். So tell me the truth. சாரி சார், எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு சார். இது என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ். இந்த அட்ரஸ்ல சரியா காலையில 10 மணிக்கு மறக்காம வரணும். ஓகே, டோன்ட் மிஸ் இட். இது என்ன புது தலைவலி? டாக்டர், அன்வர் பாடியை நம்ம ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிட்டோம். இதுல ஏதாவது உங்களுக்கு கிளியரான ஐடியா தோணுதா? எஸ் மிஸ்டர் கார்த்திகேயன், கொலைகாரன் ரொம்ப கொடூரமானவனா இருந்திருப்பான்னு தோணுது. ரொம்ப நாள் பிளான் பண்ணி தான் இந்த கொலையை அவன் செஞ்சிருக்கணும். பொதுவாக கொலை பண்ணுறதுக்கு கத்தி மாதிரி ஆயுதம் தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் அன்னொரு விஷயத்தில் அப்படி எதுவுமே நடக்கலை. கொலைகாரன் ஒரு கூர்மையான ஸ்க்ரூ டிரைவர் தான் பயன்படுத்தி இந்த கொலையை செஞ்சிருக்கான். ஓகே டாக்டர், நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு யூஆர் மோஸ்ட் வெல்கம். இந்த மாதிரியா? நெக்ஸ்ட். இந்த மாதிரியா? எந்த மாதிரி இல்ல, இப்ப இவ ஒரு மாதிரியா இருப்பா போல இருக்கே. ஷீ இஸ் a dancer. ஒரு நாளைக்கு நிறைய பேரை பார்க்கறதுனால எல்லா முகமும் ஞாபகத்துல இருக்காது. நெக்ஸ்ட். இந்த மாதிரி. சார், இவன் தான் அந்த கொலைகாரன் சார். இவனை பார்த்தா பாவாடை பறந்தாம மாதிரியே இருக்கானே. இவனா? நல்லா பார்த்து சொல்லுமா. மேபி, ஐம் நாட் சோ ஷுர். மேபி பேபி பர்பின்னுகிட்டு. சார், இது சரிப்பட்டு வராது. இந்த பொண்ணை ஒரே ஒரு நாள் என் கஸ்டடியில் விடுங்க, நான் விசாரிச்சு காட்டுறேன். என்ன நம்புங்க சார். என்னத்த நம்புறது? ஓகேம்மா, நீ இந்த மாதிரி உருவத்தை நேரில் பார்த்தாவோ இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாவோ இந்த நம்பர்ஸுக்கு நீ கால் பண்ண. ஃபர்ஸ்ட் நம்பர் என் நம்பர். ஓகே. அதுல 3வது நம்பர் என்னது? சார் நம்பர் எங்கேஜா தான் நீங்க என்ன கூப்பிடலாம். ஹலோ சங்கர். வாங்க சார், உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நோ ஒன் மோர் சாண்ட்விச். நோ நோ தேங்க்ஸ். இல்லை வேண்டாம். உங்களை தேடி நான் வர்ற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல? கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். குட். உங்களுக்கு பொதுவான எதிரின்னு யாராவது இருக்காங்க? அப்படி யாரும் இல்லை சார். ஆஹா. விக்டர் உங்களுக்கு தெரியுமா? ஓ எஸ், அவன் என் ஃப்ரெண்டு தான். ஆஹா. இந்த சந்தியாவுக்கும் உங்களுக்கும் ஏதோ அது அது வந்து ஷீ இஸ் மை கஸ்டமர். ஐ சி. இப்போ இந்த விக்டரை காண்டாக்ட் பண்ண முடியுமா? ஓ ஷூர். இன்னொரு காலில் இருக்கான். ஓகே, நீங்கள் நாளைக்கு மார்னிங் என்னோட ஆஃபீஸில் வந்து என்ன மீட் ஓ எஸ். பை. தேங்க்யூ சார். ஃபோன் பண்ணியும் இன்னும் காணாமே. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? நான் தான்டா, உன்னை முடிக்காம விட மாட்டேன். இன்னையிலிருந்து உன்னோட அழிவு ஆரம்பிச்சிருச்சுடா. நீ சாக போறனால ஏய், விளையாடுற நேரம் இல்ல. உனக்கு விளையாட நேரம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இது நான் விளையாடுற நேரம். ஏய், யாரா நீ? யாருன்னு சொல்லு. சொல்றேன்டா, சொல்றேன். உன் உயிரை எடுக்க வந்த யமன்டா. இனிமே நீ நிம்மதியாவே தூங்க முடியாதுடா. பேட் நைட். ஹலோ 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 ஹலோ. இனிமே இது எதுக்கு? டேய், உனக்கு தாண்டா இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சொல்லு. ஃபோனில் ஒருத்தன் என்ன மிரட்டுறான்டா. யாரா அவன்? அவன் நம்பர் இருக்கா? டேய், மிரட்டுறான். அட்ரஸ் சொல்லிட்டா மிரட்டுவான். நானும் ட்ரை பண்ணடா. சிம்மை கட்டி தூக்கி போட்டோம் இருக்கு. டேய், ஏன்டா இப்படி தொடர நீங்கள் பேலா இருக்க? நான் ஆட்களை அனுப்பி வைக்கிறேன், கவலைப்படாம இரு. ம். So seductive. I take you. எங்கேயோ
பார்த்த மாதிரி இருக்கேன். இந்த இடத்துல தான் அவனை பார்த்தீங்களா? ஆமா சார், இந்த மால்ல தான் அந்த கொலகாரனை பார்த்தேன். பார்த்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்க லைன் கிடைக்கவே இல்லை சார். நீங்க நல்லா அவனை தேடி பாருங்க. தேடி பார்த்தேன். என்ன சத்தம்? தூங்க மாட்டீங்களா? போங்க போய் படுங்க. சத்தம் ஏதாவது போட்டீங்க பெரிய ஊசியா எடுத்துட்டு வந்து உங்க வாயில குத்திடுவேன். படுங்க. படுமா. இல்ல வின் பண்ணா ஒரு ஃபுல் வாங்கிட்டேன் நான். யார் வின் பண்றாங்கன்னு. ஏன் கை நீ இஸ்குன்னு போற? இரு அவசரப்படாத இரு. ஒவ்வொருத்தரா பிளான் பண்ணும்ல. மாமே வலிக்குது மாமே, நான் வலிக்கணும் மாமே. இந்த காய் ஏன் பண்ண? இரு வரேன். கண்டாங்க பாரு. சாம்பார். எங்க டீனா? நீ எடு. அங்க கூட. அப்படிதான். ஏய் மாமா நீ விளையாடுமா. இந்த காய் ஏன் பண்ற? அதை எடுத்துக்க. என்ன போடுறான்? டீயா என்னது? சரி ஏதோ ஒண்ணு. பாரு நீ அடிப்பா. மெதுவா. நான் தலை டீ சாப்பிட்ற நேரமா இது? இந்நேரத்துக்கு ஃபுல்லா சரக்கு விட்டுக்கணும் மலாந்து கிடப்போம். நீங்க மட்டையாட்டா எனக்கு எப்பறம் பாதுகாப்பு கொடுப்பீங்க? அதான் சுறுசுறுப்புக்கு டீ கொண்டு வர சொன்னேன். மாமா போர்ட்ல டீ விட்டுற போறோம் மாமா. பரல புது நம்பரா இருக்கு. ஹலோ. பயந்து போய் அடியாளுங்களை கூட வச்சிருக்கியாடா பரதேசி. டேய் உண்மையான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட நேரா வாடா. என் ஆளுங்க உன்னை புழிஞ்சு எடுத்துருவாங்க. என்ன இப்பவே வரியா? வா. நீ புத்திசாலிதான். செத்ததும் தூக்கிட்டு போறதுக்கு 4 பேரை இப்பவே ரெடி பண்ணிட்ட. டேய் எங்கடா இருக்க? நேர்ல வாடா. ச்சே வச்சிட்டான்டா. சங்கரு மச்சான். ஒன் மோர் லார்ஜ் ப்ளீஸ். சரி என்ன அவசரமா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வர? டேய் அதே ஆள்ரா, அதே வாய்ஸ்ரா. இப்போ என்ன மிரட்டுறான்டா. ஏன்டா அப்படி பயந்து சாகுற? அதான் நம்ம ஆட்கள் அனுப்பி வச்சேன்ல, தைரியமா இருக்க வேண்டியதானே? உனக்கு என்னடா? அவன் குரலை கேட்டா கோலையே நடுங்குதுடா. டேய் நம்ம அண்ணூரை கூட அவன் தான் மர்டர் பண்ணிருப்பானோ? ஒன் மோர். டேய் மச்சான், ஐயா ஒரு பெரிய பிளானோட இருக்கேன். ஒரு விஐபி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அப்ராட் போயிட வேண்டியதுதான். உன் கல்யாணம் வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனடா. நிச்சயமா. ஹலோ போயா. சின்ன தொடர்நிலைக்கு போயலாம் இருக்கியா? யாம் இருக்க பயமே. நீ இருப்ப நான் இருப்பேனடா. நீ பாட்டுக்கு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவ. அப்புறம் ஏன் கதி?
டேய் கண்ணா நான் போறேன்னு வச்சுக்கோ உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். எவ்வளவோ பெரிய பெரிய சவாலான கேஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக முடிச்சிட்டோம். இந்த சந்திரமௌழி கேஸ் மட்டும் மண்டையை போட்டு உருட்டுது. சந்திரமௌழியே காணோம், சந்தியா மென்டல் ஹாஸ்பிட்டலில். இந்த ரெண்டுக்குமே எந்த விதமான சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. அப்போ எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு. சந்தியா மொபைல் இருக்கிற எல்லா நம்பரையும் விசாரிச்சிட்டோம். அவள் டைரியும் செக் பண்ணியாச்சு. விக்டரை பற்றி போலீஸில் விசாரிச்சாச்சு. அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னதான் மிச்சம். பட் எந்த க்ளூவும் கிடைக்கலையே. அஜய் இந்த கேஸ் ரொம்ப கசகசன்ல போகுது. பல புதுசு புதுசா கேரக்டர் என்ட்ரி கொடுக்குறான். இந்த சிக்கலான முடிச்ச நம்ம எப்படி அவுக்க போறோம்? ஒரு முனையை பிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இன்னொரு முனையும் பிடிச்சிடலாம்னு சொல்றீங்களா? எஸ். இப்ப புரிஞ்சு போச்சு. யார் யார் எந்தெந்த திசைக்கு போகணும் சொல்லுங்க. இந்த கேஸ் எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே போறோம். எங்க? மூணார். பார்த்து விழுந்துற போற. சும்மா பில்டப் தான். ஓகே சார், தேங்க்யூ சார். We are coming from CBI. ஹலோ. ஹலோ. ஆக்சுவலி 2 months before Mr. and Mrs. சந்திரமௌழி இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? 1 minute சார். அது மட்டும் இல்லை, அந்த ரூமுக்கு யார் வந்துட்டு போனாங்கிற டீட்டெயிலும் எனக்கு வேணும் சார். ஆமாம். சந்திரமௌழி நீங்கள் சொன்ன பேர் இருக்கு சார். அட்ரஸ் ஸ்ரீரங்கம்னு இருக்கு சார். கடைசி நாள் போனவங்க வரவே இல்லை சார். அவங்க லக்கேஜ் எல்லாம் கூட இங்கே தான் இருந்தது. 1 வாரம் ஆச்சு. நாங்கள் இந்த அட்ரஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். எக்ஸ்கியூஸ் மீ 1 minute. ஓகே, தேங்க்யூ. யா சார், 1 minute. சொல்லுங்க. இந்த மௌலியோட விஷயம் கொஞ்சம் குழப்பமாக தான் சார். எங்களுக்கும் குழப்பமாக தான் இருக்கு. அதுக்கு என்ன வழி சார்? 1 நிமிஷம். என்ன ஃபோனில் இருக்கா? மிஸ்டர் ஜோசப், கொஞ்சம் ரிசப்ஷன் வாங்க. இன்னொரு புது கேரக்டர் வரான்டா. என்ன சார்? இவங்க சிபிஐலேருந்து வந்திருக்காங்க. வணக்கம் சார். இவர் மிஸ்டர் ஜோசப், எங்கள் ட்ராவல்ஸில் டிரைவராக இருக்காரு. இவர் தான் 3 நாள் அவங்களுக்கு வண்டி ஓட்டிட்டு இருந்தார். ஓஹோ. இவரை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கதிர்வேல், லெட்ஸ் மூவ். ஓகே சார். வெல்கம் சார். எவ்வளோ நாளாக ஓட்டிகிட்டு இருக்கேன் சார் வண்டியை? என்னமோ இங்கே பாருங்க, நான் என்னமோ பெரிய இன்ஜினியர் மாதிரி என் கையில் மேப்பை கொடுத்துருக்காங்க சார். பாருங்க சார். பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடமா? ஆமா சார், இங்க தான் சார் டிராப் பண்ணேன். பாரா, அப்ப நீ தான் தள்ளி விட்டியா? இல்ல சார், மார்னிங் வந்து டிராப் பண்ணேன், ஈவினிங் வந்து பிக்கப் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தா யாருமே இல்ல சார். அப்ப நீ பிக்கப் பண்ண வர்றதுக்குள்ள வேற எவனோ பேக்கப் பண்ணிட்டான். சரி, இந்த மலைக்கு கீழே வேற யாராவது இருக்காங்களா? மலைவாழ் மக்கள் இருக்காங்க சார். ஓஹோ. 3 நாள் அவங்களோட பழகிட்டு இருந்தல? ஆமா சார். உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? ரொம்ப நெருக்கமா தான் சார் இருந்தாங்க. வெறும் பழக்கம் மட்டும் தானா இல்ல புழக்கமும் இருந்ததா? இல்ல அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்ததா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. கனகவேல், கதிர்வேல், சிபிஐஸ். இந்த கூப்பிட்டார், ஏதாவது கேள்வியை கேட்டு குழப்ப போறார் சார். யோ, சும்மா விளையாண்டுட்டு. மிஸ்டர் கதிர்வேல். சொல்லுங்க சார். நீங்க அந்த டிரைவரோட டம்மியை வச்சுக்கிட்டு மேலே இருங்க. நாங்க 2 பேரும் கீழே போறோம். ஓகே சார். சூப்பர் சார். நாங்க எப்படியும் கீழே போறதுக்கு 2 hours ஆகும்.
அதுக்குள்ள நீங்க டம்மி பாடி ரெடி பண்ணிருங்க. தள்ளி விட்டா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகும், தானா விழுந்தா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகும்னு எனக்கு தெரியணும். ஓகே ஷூர் ஷூர். வாங்க வாங்க வாங்க. ஜோசப் சார், வரைபடத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டீங்க. இப்போ என் குடும்ப படம் தான் கண்ணுக்கு தெரியுது. இதுக்கு மேலே முடியாது சார். கீழே இருந்து பார்த்தா மேலே சுத்துது, மேலே இருந்து பார்த்தா கீழே சுத்துது. உங்களுக்கு துணையா மரம் இருக்கு, மரத்துக்கு துணையா நான் இங்கே இருந்துறேன் சார். என்ன டீப். வா இந்த வரேன் சார். சொல்லு கணக்கு. கதிர்வேலி, நீங்க ரெடியா? நான் ரெடியா இருக்கேன். முதல்ல டம்மியை தானா தள்ளி விடுற மாதிரி விடுங்க. அதுக்கப்புறம் தள்ளி விடுற மாதிரி போடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதை போடுறேன். சார், எல்லாம் ஓகேவா? கமான். ரெடி. வந்துருச்சு. வந்துருச்சா? ஓகே, செகண்ட் இதை நல்லா புஷ் பண்ணி விடுறேன். ஓகே இந்தாங்க சார். அப்படியே. எங்க காணோம்? அடுத்து எந்த மலை ஏற வைக்க போறாரு இருந்தாலும் இந்தாங்க. என்ன பையன் மலை மேல இருந்து ஒண்ணு கடிக்கிறானா? என்ன சார், ரெண்டாவது டம்மியை தேடி காட்டுக்குள்ள போறோமா? முன்னாடி எல்லாம் ஆளை தேடி நாட்டுக்குள்ள போவோம். இப்ப பாருங்க, டம்மியை தேடி காட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். கனகவேல், என் கணக்கு சரியா இருந்த அந்த கேஸ் இப்பவே முடிஞ்ச மாதிரி. எப்படியோ இந்த கேஸ் முடிஞ்சா சரி. காட்டுக்குள்ள சாதாரண நடந்து போறாரு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் ஆபீசரா இருந்திருப்பாரோ? அங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு விட்டாங்க போட்டு. கனகவேல் சார், என்ன காக்கா மூத்திரம் பெஞ்சிருச்சா? ஃபில்டர் காபி ஸ்மெல். காட்டுக்குள்ள ஏன் சார் ஃபில்டர் காப்பி? சார், அங்க பாருங்க ஃப்ளாஸ்க். நீங்க அந்த மரத்து மேல ஏறி இது ஃப்ளாஸ்க் எடுங்க. நானா? நீங்களே தான். சார், எனக்கு ஏற தெரியும், ஆனா இறங்க தெரியாது சார். ஏறுங்க, முடியலன்னா தள்ளி விடுறேன். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கிறாரியா. விதி யாரை விட்டது? சபாட யாருகிட்ட எடுத்துட்டேன்ல. யார் அது? காட்டுக்குள்ள அனிமல் சவுண்ட்ல மனுஷ எஃபெக்ட். இந்த வரேன். ஏண்டா, நான் மரம் ஏறது உங்களுக்கு காமெடியா தெரியுதா? நான் யார் தெரியுமா? சின்சியர் சிபி ஆபீசர். சொல்லுங்க சொல்லுங்க. பாரா, நானே உங்களுக்கு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, காக்கி சட்டை போட்டவனை பார்த்தா கழியிறது, மப்டியில் வரவனை பார்த்தா மிரட்டுறதா? இந்த கிண்டல் என்கிட்ட வச்சுக்காத. உன்னை கூட்டு போற ஆள்கிட்ட கூட்டு போனா தானா சொல்லுவேன். வேகமா நடந்தோட அப்படியே போட்டேன் நான் ஒன்று. சார், இந்த கூத்த கேட்டீங்களா? காட்டுக்குள்ள இதுக்கெல்லாம் மாடு மேய்க்குதுக்கலாம். எந்த ஊர் நீங்க? இந்த ஊர் தான். 2 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது டெட் பாடி இங்க கீழே விழுந்து கிடந்ததா? இல்ல சார். இங்க வா. என்ன நடந்தது சார்? 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த மரத்துல ஒருத்தர் ரத்த காயங்களோட அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தார் சார். அவர் அங்கிருந்து இறக்கி நாங்க தான் சார் வைத்தியர் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். வைத்தியர் வீட்டுக்கு? ஆமா சார். வைத்தியர் வீடு எங்க இருக்கு? அதோ அந்த மலை உச்சியில சார். வைத்தியரை நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் மாடு மேய்க்கிறத பாரு. சரிங்க சார். போ. ஸோ நமக்கு அடுத்த என்கொயரி வைத்தியர் வீடு. ரெண்டாயிரத்துல யாராது? ஹலோ. Hey, I am back. Be ready. நீயாடா? உன்னதாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
நேர்ல வாடா, நான் ஆம்பளடா. 4 அடி ஆளுங்களை கூட வச்சிருக்க, நீ எல்லாம் ஆம்பளைன்னு போதையில கூட சொல்லாத. சொல்றது என்னடா, நான் தனியாண்டா இருக்கிறேன். நீ ஆம்பளையா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த நேர்ல வாடா. வரேன்டா, வரேன். இன்னைக்கு நீ சாக போறது கன்ஃபார்ம்டா. அட்ரஸ் சொல்றேன்டா. ரூம் நம்பர் 405. தைரியம் இருந்தா நேர்ல வாடா, ஆம்பளையான்னு பார்த்துடலாம். யாரு? நான் சர்வருங்க. என்ன ஒருத்தன் கட்டி போட்டு போயிட்டான். அவன் தாண்டா அந்த கொலைகாரன், உன்னை கொல்லாம விட்டானே. யாரா நீ? நான் பார்க்குறேன், நான் சொல்லாம வரேன். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்கிறேன். யாரா நீ? என்ன வேணும்? உயிர் Wait on. ஓம் சிவாய, ஓம் குருதேவா, ஓம் சிவாய நமः, ஓம் கணபதியாய நமः, ஓம் சுப்பிரமணியாய நமः, ஓம் சிவாய விஷ்ணுதேவாய நமः, ஓம் பிரம்மதேவாய. ஐயா யார் நீங்க? சிபிஐலேருந்து வந்திருக்கோம், சொல்லுங்க. சுவாமிஜி, உங்களை பார்க்கணுமா? வாருங்கள். சாமி, 2 மாசத்துக்கு முன்னாடி அடிபட்ட ஒருத்தர் கூட நீங்க சேர்த்துருக்காங்க. ஆமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொன்ன நேரத்துல தான் அது நடந்துச்சு. ஐயோ, மரத்துல அடிபட்டு கிடக்குறாரு. டேய் வாங்கடா. டேய் கந்தா முடியும். வாங்க வாங்க. மரத்துல சிக்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தவனை மாடு மேய்க்க போன பசங்களும் சிஷ்ய பிள்ளைகளும் பார்த்துருக்காங்க. பாபா பாத்து பாத்து, இப்படி உயிர் இருக்கா இல்லைன்னு தெரியலையே. உடனே எல்லாருமா சேர்ந்து அவனை காப்பாத்தி இந்த ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவன் யாரு என்னன்னு தகவல் தெரியல. அந்த மூலிகை அரைச்சி எடுத்துட்டு வாங்க. கைவசம் இருந்த மூலிகை அரைச்சி வைத்தியத்தை ஆரம்பிச்சேன். குத்துயிரும் கொலையுருமா கிடந்தவன் உயிர் பிழைப்பாங்கிற நம்பிக்கையே இல்லாம இருந்துச்சு. கொஞ்ச நாள் தான் இருக்கும். நான் தோட்டத்தில் சிஷ்ய பிள்ளைகளோட இருந்தேன். அவன் பாட்டுக்கு கம்ப ஊனி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். அவனோட நிலைமையில வேற யாரா இருந்தாலும் கட்டில விட்டு கீழே இறங்கி இருக்கவே மாட்டாங்க. அவனை பிடிக்க கீழே வந்து
மெதுவா வாங்க வாங்க. பார்த்து. அவனை விட்டுருங்க, அவன் தானே நடந்து பார்க்கட்டும். கடவுளோட ஆட்சி என்னைக்கும் உனக்கு உண்டு. எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப சீக்கிரமாவே நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் அவனை கவனிக்க ஆரம்பிச்சேன். ஏதோ ஒரு வெறி அவன் கண்ணில் தெரிஞ்சது. அந்த வெறியாகப்பட்டது தான் அவனுக்கு உந்து சக்தியாக இருந்திருக்கும்னு என்னால் உணர முடிஞ்சது. ஒரு நாள் திடீர்னு நான் போறேன்னு கிளம்பிட்டான். இந்த நிலைமையில நீங்க அவசியம் போய் தான் ஆகணுமா? ஆமாங்க ஐயா. இந்தாங்க தம்பி, உங்க பொருள்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னும் கொஞ்ச நாள் இருந்து உடம்பு நல்லா குணமாக்கிட்டு போலாமே தம்பி. நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். இது எனக்கு தேவைப்படாது. நான் வரேன். பார்த்து போங்க தம்பி. எங்க போறேன்னு ஏதாவது சொன்னானா? அப்படி எதுவும் சொல்லல. ஆனா போகும்போது ஒரு சீட்டு மட்டும் கொடுத்துட்டு போனாரு. சச்சிதானந்தம் சுவாமி, இந்தாங்க சுவாமி. எதுக்கு கொடுத்துருப்பான்? அதான் எனக்கும் தெரியல தம்பி. ஹலோ, வந்தனா ஒரு பேசுறேன். நிமிஷம் ஒரு நிமிஷம். வந்தனா பேசுறாங்க. ஹலோ சார், நைட்ல இருந்து உங்க போனுக்கு ட்ரை பண்றேன் சார். ஆனா இப்பதான் உங்க நம்பர் கிடைச்சது. சொல்லுமா. சார், நான் நேத்து நைட் என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம்காக போயிருந்தேன் சார். அந்த கொலைகாரனை அந்த ஹோட்டல் காரிடோர்ல வச்சு நான் பார்த்தேன் சார். அவன் இன்னொரு கொலை பண்றதை என் கண்ணால பார்த்தேன் சார். கொலை நடந்த உடனே உங்களோட நம்பருக்கு நான் ட்ரை பண்ண, ஆனா உங்க நம்பர் கிடைக்கவே இல்லை சார். சார் இது நல்லா இருக்கு. நான் மற்றது நேரில் வந்து பேசிக்கிறேன். ஓகே, அப்போ நான் போயிட்டு வரேங்க. வர நல்லபடியாக போயிட்டு வாங்க சார். ஒரு முனை கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஒரு முனை இங்க இருக்கு, இன்னொரு முனை சென்னையில். சொல்லியா? சரி சரி, நம்ம ஒரடியில் வரலையே என்ன அதெல்லாம் அனுப்பிச்சுடு. இன்ஸ்பெக்டர், ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க? விக்டர் சாக அளவுக்கு எப்படி விட்டீங்க? அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? தவளை தான் வாயால கட்டுற மாதிரி அந்த விக்டர் தானா போய் மாட்டிக்கிட்டான். அதை நேர்ல பார்த்த சாட்சி வந்தனான ஒரு பொண்ணும் சர்வர் ஒருத்தனும் தான் சார். சர்வர் நமக்கு வேலை சுலபமா முடியறதுக்கு இப்ப சர்வர் அந்த கேஸுக்கு சாட்சி ஆயிட்டான். சார், சந்தேகத்தை பத்தி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு சார். வாங்க மிஸ்டர் கார்த்திகேயன். இந்த கேஸ்லயும் கொலைகாரன் ஒரு கூர்மையான ராடை தான் ஆயுதமா பயன்படுத்தியிருக்கான். 6 இன்ச்சு ஆழத்துக்கு செஸ்ட்ல காயம் பட்டு அளவுக்கு அதிகமாக பிளட் எல்லாம் வெளியேறி தான் இவர் இறந்திருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அவ்வளோ தைரியமா ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஹோட்டல்ல ஒரு கொலையும் பண்ணிட்டு அவன் சாதுரியமா எஸ்கேப் ஆயிருக்கான்னா என்னால் அதை நம்பவே முடியல சார். இதில் அவனோட கொலை வெறி நல்லாவே தெரியுது. இந்த கொலையில் கொலைகாரன் பயன்படுத்தின ஆயுதம் ஒரு கூர்மையான ஸ்க்ரூ டிரைவராக தான் இருக்கணும்னு நான் ஸ்ட்ராங்காக சந்தேகப்படுறேன். மிஸ்ஸஸ் மௌலி,
நீங்க பைத்தியம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்தாங்க வச்சுக்க வச்சுக்க. குட். நடந்த உண்மை என்னன்னு சொல்லிட்டேன்னா என்னால முடிஞ்ச உதவி உனக்கு செய்ய. ப்ளீஸ் டெல் மீ. சார், நான் மிடில் கிளாஸ் குடும்ப பொண்ணு. என்னையும் சேர்த்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மொத்தம் 3 பொண்ணுங்க. நான் தான் மூத்தவ. நான் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். பாய். வணக்கம் மேடம். எனக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைச்சிது. ரெகுலராக பிக்கப் ட்ராப்புக்கு கம்பெனி வெஹிக்கிள் வரும். வழக்கம் போல் அன்னைக்கும் கம்பெனி வண்டி பிக்கப்புக்காக வந்தது. ஆனால் டிரைவர் புதுசாக இருந்தார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்கள் கெட் இன். ஐம் சங்கர். பழைய டிரைவர்? இல்லை இல்லை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் வந்தேன். இன்னைக்கு கார் ஸ்ப்ரேயோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இது கார் ஸ்ப்ரே இல்லை, இது என் பாடி ஸ்ப்ரே. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. ரெகுலராக பிக்கப் ட்ராப்புக்கு சங்கர் தான் வந்தார். முதல் நாள் பார்த்து